கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லுகிறது. இன்றைய சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் லூக்கா 9:56. மனுஷகுமாரன் மனுஷருடைய ஜீவனை அழிக்கிறதற்கு அல்ல, ரட்சிக்கிறதற்கே வந்தார் என்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் அவருடைய சீஷர்களும் சமாரியாவுல இருக்கிற ஒரு கிராமம் வழியா போகணும்னு நினைக்கிறாங்க. இந்த சமாரியர்களுக்கும் யூதர்களுக்கும் ஒத்து போகாது. சமாரியர்கள் புறஜாதிகளோடு கலந்திருந்தார்கள். யூதர்கள் புறஜாதிகளோடு என்ன செய்ய மாட்டாங்க? கலந்திருக்க மாட்டாங்க. அவங்க கரைப்பட்டவர்கள் சொல்லி இவங்க அவங்களோட என்ன செய்ய மாட்டாங்க? சேர மாட்டாங்க. அவங்க வழியா போக மாட்டாங்க. அவங்களோட சம்பந்தம் எடுக்க மாட்டாங்க. எந்த ஒட்டும் உறவும் கிடையாது. ஏசு கிறிஸ்துவையும் அவருடைய சீஷர்களையும் இந்த சமாரியர்கள் உள்ள வரக்கூடாதுன்னு என்ன செஞ்சுட்டாங்க? சொல்லிட்டாங்க. லூக்கா 9:56. மனுஷகுமாரன் மனுஷருடைய ஜீவனை அழிக்கிறதற்கு அல்ல, ரட்சிக்கிறதற்கே வந்தார் என்றார். மனுஷகுமாரன் எதுக்காக வந்தாரா? நம்முடைய ஜீவனை அழிக்கிறதற்கு அல்ல, ரட்சிக்கிறதற்கே அவர் என்ன செய்தார்? வந்தார். நம்மை மீட்கிறதற்கு வந்தார். நமக்கு வாழ்வு கொடுக்கிறதற்கு வந்தார். ஒரு ஆத்துமா கூட கெட்டு போவது அவருடைய சித்தம் அல்ல. ஒருவர் கூட அழிந்து போவது அவருடைய விருப்பம் அல்ல. நமக்கு இது இலவசம். ரட்சிப்பு என்பது நமக்கு இலவசம். ஏன்னா நம்முடைய பங்கு அதுல ஒண்ணுமே கிடையாது. ஆனா அதற்கு அவர் ஒரு பெரிய விலைக்கிரயம் கொடுத்திருக்கிறார். அவர் அழிக்கிறதுக்கு வரல, அவர் கெட்டு போக வைக்கிறதுக்கு வரல, ரட்சிக்கிறதற்கு அவர் என்ன செஞ்சாரா? வந்தார். நோய் என்பது பிசாசின் வல்லமையே தவிர நோய் என்பது தேவனுடைய வல்லமை கிடையாது. இந்த அப்போஸ்தலர் 10:38 சொல்லப்பட்டிருக்கு, பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராக இருந்தார். தேவன் எல்லோரையும் குணமாக்குகிறவர். அவர் கட்டுகளுக்குள் வைப்பவர் அல்ல. அவர் நோய்க்குள் பிடித்து வைப்பவர் அல்ல. அவர் குணமாக்குகிறவராக இருக்கிறார். அடுத்து, இந்த நோயின் கட்டுகள், இத கட்டி வைக்கிறது பிசாசை தவிர தேவன் கிடையாது. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. லூக்கா 13:11. அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாயிருந்தாள். நல்லா பாருங்க, 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ. அப்ப பலவீனப்படுத்துறது யாருங்க? பலவீனப்படுத்துறா பிசாசு. பலவீனப்படுத்துறது தேவன் அல்ல. என்னுடைய பலவீனங்கள்ல உம்முடைய பலம் பரிபூர்ணமாய் விளங்கட்டும்னு சொல்லி அந்த நோயை நம்ம என்ன செஞ்சுக்கிறோம்? ஏற்றுக்கொள்றோம். குறைந்த அளவு அவர்கிட்ட நம்ம பெற்றுக்கொள்ள ஆசைப்படுறோம். பலவீனங்கள்ல பலம் சொல்லி இருக்கு. என்ன தெரியுமா? நமக்கு நோயிலிருந்து விடுதலை கொடுக்கப்பட்டிருக்கு. நமக்கு கட்டுகள்ல இருந்து, பாவத்துல இருந்து, சாபத்துல இருந்து, இருளின் அதிகாரத்துல இருந்து, பிசாசின் வல்லமையில இருந்து, எல்லாத்துல இருந்து அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரே ஒரு பிரச்சனையில இருந்து நமக்கு விடுதலை கொடுக்கப்படல. என்ன தெரியுமா? மனுஷங்க மூலம் வர்ற உபத்திரவத்துல இருந்து நமக்கு என்ன கிடையாது? விடுதலை கிடையாது. ஆனா அந்த பலவீனத்தில் அவரது பலம் என்ன செய்யும்? பூரணமாய் விளங்கும். ஆனா நம்ம என்ன சொல்றோம்? இந்த வியாதியில அவருடைய பலம் என்ன செய்யும்? பூரணமாய் விளங்கும். எப்படி நம்மள மேட்ச் பண்ண வைக்கிறான் பாருங்களேன். அவர் கொடுத்திருக்கிறது சுகம், அவர் கொடுத்திருக்கிறது ஆரோக்கியம். சுகத்துக்கும் ஆரோக்கியத்துக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியுமா? சுகம் அப்படிங்கிறது நோயில இருந்து விடுதலை. ஆரோக்கியம் என்பது நோயே இல்லாத வாழ்வு. அவர் கொடுத்திருக்கிறது தெய்வ வாழ்வு. நம்ம என்ன கேட்கிறோம்? ஏன் வாழ்க்கையில உங்க பலம் கொஞ்சம் கொஞ்சம் எனக்கு வந்தா போதும். எப்படி நம்மள கேட்க வைக்கிறான் பாத்தீங்களா? இதுதான் அவருடைய தந்திரம். அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட. அப்ப நம்ம பலவீனமா இருக்கிறோம்னா அதுக்கு காரணம் யாரு? நோயை கொடுக்கிற பிசாசு தான் காரணம்.
பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தார். அவர் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாய் இருந்தார். அப்போ எலும்பு பிரச்சனைன்னா அது யார்கிட்ட இருந்து வருது? முட்டு வலிக்கு, கை வலிக்கு, நிமிர முடியல, குனிய முடியல, இது எங்க இருந்து வருதா? பிசாசிடம் இருந்து வருகிறது. நம்ம அதுக்கு எலும்பு ஸ்பெஷலிஸ்ட போய் பாக்குறோம், தப்பு இல்ல. ஆனா சுகம் எங்க இருக்கு? தேவனுடைய வார்த்தையில். ஜீவாதிபதி இடத்தில் ஜீவன் இருக்கிறது. அவர் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாய் இருந்தார். இப்ப வாசிங்க லூக்கா 13:16. இதோ சாத்தான் 18 வருஷமாய் கட்டியிருந்த ஆபிரகாமின் குமாரத்தியாகிய இவளை ஓய்வு நாளில் இந்த கட்டிலிருந்து அவிழ்த்துவிட வேண்டியதில்லையா என்றார். இதோ சாத்தான் 18 வருஷமாய் கட்டி வச்சிருக்கிறான்னு சொல்றாரு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நிமிர முடியாத எலும்பு பிரச்சனையில இருக்கிற ஒரு அம்மாவை பார்த்து அவர் சொல்றாரு, சாத்தான் 18 வருஷமா அவங்களை என்ன செஞ்சு வச்சிருக்கா? கட்டி வைத்திருக்கிறான். அப்போ நம்மளுடைய சமுதாயத்துல, விசுவாசிகள் இடத்துல, நம்ம இடத்துல எத்தனை பேர் இந்த இடத்துல இருந்துகிட்டு இருக்கிறோம் இல்லையா? அப்போ நம்மள இதுல இருந்து விடுதலை கொடுத்தவர், அந்த ஜீவாதிபதி நமக்குள்ள இருக்கிறாரு. அவர் இதுல சந்தோஷப்படுவாரா? இல்ல. ஏன்னா அதுல அவருடைய சுகம் என்ன செய்யப்பட்டிருக்கு? கொடுக்கப்பட்டிருக்கு. இதோ சாத்தான் 18 வருஷமாய் கட்டியிருந்த ஆபிரகாமின் குமாரத்தி. அந்த அம்மாவாது ஆபிரகாமின் குமாரத்தி. நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகள். நம்ம நிமிர முடியாம இருந்தா அது அவரை மகிமைப்படுத்துமா? அவரை துக்கப்படுத்துமா? அதுல அவருக்கு சந்தோஷம் கிடையாது. அது அவருடைய மகிமை கிடையாது. நம்ம நிமிர்ந்து நிற்கிறது தான் அவருக்கு மகிமை. நம்ம சுகமா இருக்கிறது தான் அவருக்கு மகிமை. நம்ம சுகம் பெற்றுக்கொள்வதுதான் அவருடைய விருப்பம். நம்ம கட்டுகளோடு இருப்பதில் அவர் மகிமைப்பட மாட்டார். அதில் அவர் விருப்பம் கொள்வது இல்லை. ஒரு பெரிய விலைக்கரையம் அவர் கொடுத்திருக்கிறார். பிசாசு கட்டுகிறவன், தேவன் அவிழ்க்கிறவர். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பரிசுத்த ஆவியானவர் தாமே தேவ வார்த்தையோடு கூட உங்கள் யாவரோடும் இடைப்பட்டார் என்பதை விசுவாசிக்கிறேன். தேவ வார்த்தையில் சொல்லப்பட்ட சத்தியத்தின்படி சிந்திக்க, செயல்பட இன்று நாம் தீர்மானம் எடுப்போம். தேவனுடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றைக்கும் இருப்பதாக. ஆமேன்.